வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ 2 விஷயம் கவர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் ஹவுஸ்க்காக எப்படி பணம் சேமித்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நாங்கள் ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணோம், அது கிட்டத்தட்ட 3 lakhs அரவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 lakhs-ஐ நான் எப்படி ரெடி பண்ணேன், ஸோ என்ன மாதிரி சேவிங்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் எப்போதுமே கேட்கக்கூடிய வெஜ் மெனு பிளான், லாஸ்ட் வீக் மெனு பிளானு, வெஜ் ஷாப்பிங், ஸோ எல்லாத்தையுமே ஃபைனலாக கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 சொச்ச சொன்னாங்க, 2,30,000 சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அரௌண்ட் எப்படியும் அது 60,000 50,000 எக்ஸ்ட்ரா ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் நான் 3 லட்சம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 75,000 ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டும் 20,000 ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டும் போட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அட் அ டைமில் போட்டது, அதாவது நான் புதுக்கோட்டையில் இருந்தப்போ போட்டது, அதை நான் எடுக்கவே இல்லை. ஏதாவது ரொம்ப தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பல்காக அமௌண்ட் கிடச்சிது, அதனால் அதை அப்படியே போட்டு வச்சுருந்தேன். இந்த எதுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கோ எதுக்குமே தொடலை. சரின்ட்டு அது வந்து அப்படியே ரெனியூ பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா 2ஓட ஒரிஜினல் மெச்சூரிட்டி இல்லாமல் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 95,000 75,000 ஒன்று 20,000 ஒன்று. ஸோ ரெண்டையுமே வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து வித் இன்ட்ரெஸ்ட் மெச்சூரிட்டியோட ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1,11,334 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கையில் எடுத்துட்டேன். இதில் வந்து 1,11,000 எனக்கு இருந்துச்சு. பாருங்கள், 95,000 தான் ரெண்டும் சேர்த்து. 4 வருஷத்துக்கு அப்புறம் அது 1,11,000 மாறி இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இப்போ என்ன செய்யுது, நமக்கு கை கொடுக்குது. இதே நான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ வேறு எதுலையோ போட்டிருந்தேன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். எனக்கு தேவைப்படுற நேரத்துக்கு அது இறக்கமாக இருந்துச்சுனால எடுக்க முடியாது. ஸோ அதனால் எப்போதுமே எனக்கு ஃபிக்ஸட் தான் வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால் ஃபிக்ஸட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய ரிங் ஒன்று இருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒரு 2.5-3 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பெருசாக வந்து அது எனக்கு பத்தலை, கொஞ்சம் வீக்காகவும் இருந்துச்சு. அதை நான் அப்படியே வச்சுருந்தேன். அது இல்லாமல் 4 கிராம்ஸ்க்கு வந்து கோல்டு காயின் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம சேல் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வீடு ரெனோவேஷன் கண்டிப்பாக முக்கியம். ரெனோவேட் பண்ணாமல் போய் இருக்க முடியாது. 4 வருஷம் சும்மா போட்டு வச்சுருந்தது, கீழே மட்டும்தான் நான் வாடகை போட்டிருந்தோம். ஸோ மேலே சும்மா போட்டு வச்சுருந்தது. இது இன்னமும் விட்டோம்னா திரும்பி நமக்கு செலவு, அடுத்த வருஷம் ரெனோவேட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அந்த பழைய மோதிரத்தையும் 4 கிராம் காயின் வந்து அப்படியே நல்லா புதுசாக இருந்துச்சு. கோல்டு ரிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது 3 கிராம் ரிங்கு, பட் ஆனால் 2 கிராம் தான் வெயிட் காமிச்சிச்சு பியூர் கோல்டாக. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து 6 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 13,800 ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட்டு. ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சு, பட் ஆனால் பியூர் கோல்டு 22 கேரட். நாங்கள் காயின்ஸும் 22 கேரட் தான். ஸோ அதனால் அதுக்கு வந்து 13,800 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மற்ற கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோல்டு ஸ்மித் கிட்ட கொடுத்து நான் அதை இப்படி விற்றுட்டேன். ஸோ 82,800 எனக்கு கிடச்சிச்சு. பட் ஆனால் இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ ரொம்ப கம்மி தான். இப்போ தங்கம் விலை ஏறி இருக்கிறதுனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு. அதனால் எனக்கு தங்கம் விலை ஏறினது எனக்கு வந்து இந்த தங்க நகையை விற்கிறதுக்கு வந்து அதிகமான லாபமாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1,05,000 கிட்ட தேவைப்பட்டுச்சு 3 லட்ச ரூபாய்க்கு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு அது வந்து ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அது காலி ஆச்சுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 55,000 இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை, நமக்கு வந்து இதை விட்டால் வேறு வழியும் இல்லை, வேறு அமௌண்ட்டு என்கிட்ட இல்லை, எனக்கு கடன் வாங்குறதுலேயும் இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ அடுத்து வந்து இப்போ நான் திருச்சியில் இருந்தேன் இல்லையா, திருச்சியில் வந்து வாடகை வீட்டில் நான் அட்வான்ஸ் கொடுத்து தானே போயிருப்போம். ஸோ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 50,000 எடுத்துகிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 3,00,000 சொச்ச வந்து அப்படியே நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், புரட்டிட்டேன். ஸோ இப்படி தான் இந்த 3 லட்ச ரூபாயை நான் ரெடி பண்ணேன்.
பாருங்கள், முன்னாடி நம்ம சேர்த்து வச்ச ஃபிக்ஸடு கோல்டு இந்த மாதிரி இது முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது இப்போ வந்து எனக்கு ஒரு வீடை வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் இப்படி செஞ்சது கரெக்டாக அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீக் வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன். வெங்காயம், தக்காளி, பொடலங்காய், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, ஸோ இதான் வாங்கியிருந்தேன். அப்புறம் காலிஃப்ளவரும் கொஞ்சம் பீன்ஸும் அடுத்த நாள் போய் வாங்கினேன். மொத்தமாக 210 ரூபா எனக்கு காய்கறி காய்ச்சி. மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பொடி தோசை தடவி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ தோசை ஊற்றி பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி என்ன சட்னி அரைக்க டைம் இல்லை, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு. அதனால் மதியம் வந்து நாங்கள் லன்ச் வீட்டில் செய்யலை. அதனால அன்றைக்கி நாங்கள் மதியம் சாப்பிடல. பட் வெளியில் சாப்பிட்ட அந்த ஒரு பிக்கன் அப்படியே எடுத்திருக்கேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நிறையா இருந்துச்சா, அதனால் தம்பி கொத்தமல்லி சட்னி வேணும்னு கேட்டிருந்தான். அவன் இட்லி சாப்பிட்றதே பெரிய விஷயம், அதனால் கொத்தமல்லி சட்னி செஞ்சு தாங்கன்னா, அதனால் நைட்டு இட்லி கொத்தமல்லி சட்னி. செவ்வாய்க்கிழமை காலைல வழக்கம் போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வச்சுட்டோம். மதியம் வச்ச சாம்பாரே காலையில் தோசை ஊற்றி சாம்பார் வச்சுக்கிட்டோம். அப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான். கேரட் பீன்ஸ் நான் வாங்கினேன்னு சொன்னேன். 2 சேர்த்து பொரியல் பண்ணியிருந்தோம். எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் காய்கறியும் கீரையும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சேர்த்து சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். பச்சை மிளகா போடாமல் வரமிளகா போட்டு அரைச்சிருந்ததுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லீவு தான், வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க வ்ளாக் சேனலில். மதியம் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு சாப்பிட. ஸோ அதனால் மதியம் சாப்பிடவே இல்லை. டேரெக்டாக நைட்டு வந்து இட்லியும் தக்காளி தொக்கும் வச்சு தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லீவ் விட்டாலே மதிய சாப்பாடு வந்து சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. அடுத்து வியாழக்கிழமை எலெக்ஷன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சிம்பிளாக தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தோம். காலையிலே சீக்கிரமாக ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி கிளம்புன்னு நினச்சோன்னா 8 மணி ஆகிடுச்சு போயிட்டு வரதுக்கு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பும் பொடலங்காய் கார பொரியலும் பண்ணியிருந்தோம். அந்த பொடலங்காய் சாதம் காயே போட்டு ஒரு சட்டி சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தோம். ஸோ இது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நார்மலாக வீட்டில் அரைப்போம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உப்பு, அவ்வளோதான். ஸோ அதை பற்றின ஒரு சூப்பரான கார சட்னி. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஷுவல் காலையில் தோசை சாம்பார் தான். மதியம் வச்சக்கூடிய சாம்பார் தான் நைட்டுக்கும் மோஸ்ட்லி வச்சுப்போம், காலைக்கும் வச்சுப்போம். மதியம் வந்து சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான். எனக்கு என்ன தான் சாப்பாடு கொடுத்தாலும் இந்த சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அதை பார்த்தாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மெனு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நைட்டுக்கு அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தோசை தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பணியாரம் போட்டிருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ அதையுமே தொட்டுட்டு நைட்டுக்கு சேர்த்து தோசையோடு சேர்த்து சாப்பிட்டோம். எனக்கு பெருசாக பணியாரம் பிடிக்காது. அடுத்த நாள் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை பொடி தான். இப்போ சட்னி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்க சமயம் பொடி இருந்துச்சுன்னா பொடியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மிச்சம் அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் போக மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதை போட்டு வெஜ் ரைஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வந்து பொரியல் மாதிரி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து பசங்க வந்து எனக்கு முட்டை மாதம் புரோட்டாவும் வாங்கித்தாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கடையில் தான் வந்து சாட்டர்டே வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.